ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிருந்தாஷ் குக்கரி ஷோ. உங்களை எல்லாரையும் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி, எக்கு சப்பாத்தி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கிறேன். எக்கு 2, சின்ன வெங்காயம், க்ரீன் சில்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 2 எக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டுட்டு நம்ம ஆம்லேட் பண்ணுவோம் இல்லையா நார்மலாக, அந்த மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயும் இதில் போட்டுட்டு இப்போது கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் இருக்குல்ல, நம்ம க்ரீன் சில்லி போட்டுருக்கிறதுனால பார்த்து ரெட் சில்லி ஆட் பண்ணலாம். சால்ட்டு கூட நம்ம பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சப்பாத்தி மாதிரி நம்ம நல்லா ரவுண்டாக திரட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் மெல்லிசாக திரட்டி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்துட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் கீ மேலே அப்ளை பண்ணணும். கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படி மேலே தூணாப்பில் போட்டுட்டு கொஞ்சம் சப்பாத்தி மாவு போட்டுக்கலாம். அதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். வராது, நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பார்த்திங்கன்னா உள்ளே உள்ள நம்ம மசாலா எல்லாம் தூணுது நல்லா வெளியில் தெரியும். பார்க்க நல்லாயிருக்கும், டேஸ்ட் கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஒரு பிளேட்டில். இன்னொரு தடவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி நான் ஃபஸ்ட்டே ரவுண்டாக திரட்டி வச்சுருக்கிறேன்.
பட்டர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் நம்ம ரெட் சில்லி பவுடர் நிறைய வேண்டாம், கரம் மசாலா, இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தியெல்லாம் திரட்டி வச்சுருக்குறோம், ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இங்கே நம்மளுடைய எக்கையும் நம்ம நல்லா கிண்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கல் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்துடலாம். ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நம்ம மேலே வந்துட்டு எக்கை வந்துட்டு இப்படி அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சைடு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃப் குக் ஆகிருக்கு நம்ம சப்பாத்தி. இது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக்கு, இதை எடுத்து நம்ம இது மேலே அப்ளை பண்ணணும். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி இந்த சைடு, நெக்ஸ்ட் நம்ம இந்த சைடு சேம் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே எக்கு அப்ளை பண்ணிட்டோன்னா சப்பாத்தி வந்துட்டு உள்ளே குக் ஆகாது. அதனால் சப்பாத்தி நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம எக்கை இப்படி அப்ளை பண்ணோன்னா எக்கு மட்டும் நல்லா குக் ஆகும். அப்புறம் ரெண்டுமே நல்லா குக் ஆகும். அதுக்காகத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டே சப்பாத்தி போட்டு எக்கை போட்டு அது குக் ஆகவே ஆகாது. சப்பாத்தி வெறும் எக்கு மட்டும்தான் குக் ஆகும். இப்போது நம்ம அகெயின் ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய எக் சப்பாத்தி.
பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த எக்கு கோட்டிங் இருக்குது. சப்பாத்திக்கு சப்பாத்தினே சொல்ல முடியாது, ஒரு ஆம்லேட் மாதிரி இருக்கும். பட் சப்பாத்தி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய எக்கு சப்பாத்தி ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான, இது கூட ஈஸியாக செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் பெரியவங்க கூட நல்லா சாப்பிட்லாம். நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஒரு ஆம்லேட் எப்படி நம்ம சும்மா சாப்பிடுவோமோ அதே மாதிரி இது சப்பாத்தி உள்ளே இருக்கிறதுனால இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி நம்ம டெய்லி சப்பாத்தி சப்பாத்தி எப்படி சாப்பிட்றது, டெய்லி டிஃப்ரெண்ட்டாக நம்மளும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.